Hey guys, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கிராஃப்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ட் வந்துட்டு வளர வைக்கிற ஒரு மெத்தட் பார்க்கலாம். ஓகே, எப்படி பண்ணுறது இப்போ காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், இது வந்துட்டு ரோஸ்னால் இன்னொரு ரோஸ் கூட மட்டும்தான் இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். ரோஸு, ஆப்பிள், ஆரஞ்சு, ரோஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்துட்டு இப்போ கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது, காஞ்சி போக வாய்ப்பு இருக்குது. அதுதான் மேக்ஸிமம் நடக்கும். ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ரோஸ் செடி வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்மால் இது கிளையை வந்துட்டு டயாக்னலாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்லாண்ட் இந்த மாதிரி ஒரு மாதிரி சைடாக இப்படி வந்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ரோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெங்களூர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இன்னொரு ரோஸ் செடி வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு ஏதோ 7 days ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். இதில் வந்துட்டு ஒரு நல்ல பிரான்ச்சாக பார்த்துக்கோங்க. இதையும் நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணணும். அதே ஷேப்பில் இருங்க, கட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அந்த ரோஸ் கட் பண்ண மாதிரி இதையும் அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி வச்சிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு இது கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் யூஸ் பண்ணி சுற்றிடணும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு அப்படியே வளர ஆரம்பிக்குங்க. இது கரெக்டாக நீங்கள் சுற்றணும். இதை சுற்றுறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து சில நாட்களில் கிடைக்கும். இதுதான் வந்துட்டு கிராஃப்டிங் அப்படிங்கிற மெத்தட். இந்த மாதிரி பிளான்டிங்கான ஐடியாஸ் வேணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சயின்ஸ் புக்கில் படித்தது தான் எல்லாமே. இதுமாரி நிறைய இருக்குது மெத்தட்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே, பாய்.